அனைவருக்கும் என் ஆருயிர் தமிழ் வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதை கேட்க போகிறோம். ஓகேவா? சரி, அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னா பிரபஞ்சன் அப்படிங்கிறவர் தான் சிறுகதை எழுதுனது. சிறுகதையினுடைய தலைப்பு பிம்பம் அப்படிங்கிற தலைப்பு. சரி, இவர் பிரபஞ்சன் இவர் யார் அப்படின்னா, இவர் புதுச்சேரியை சார்ந்தவர். அதே சமயத்தில் இவரை வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் 1995 ஒரு வரலாற்று நாவலுக்காக வானம் வசப்படும் அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. அதை தாண்டி நிறைய இலக்கியம் சார்ந்த நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார். சிறுகதை, நாவல் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த பிம்பம் சிறுகதை எழுதினவர் இவர் தான், பிரபஞ்சன் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த சிறுகதை மிகவும் ஆழமான உளவியல் ரீதியாக மற்றும் சமூக ரீதியாக தனி மனிதனுடைய வாழ்க்கை ரீதியாக சில கருத்துக்களை சொல்லுது. சரி, இந்த சிறுகதைக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த சிறுகதையினுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த கதையினுடைய முக்கிய மோட்டிவ் என்னென்னா முகமூடி, அதாவது பிம்பம். இப்போது முகமூடி, பிம்பம் அப்படிங்கிறதெல்லாம், முகமூடி எதுக்கு போடுறோம்? நம்மளோட முகத்துக்கு. நம்மளோட முகத்தை காட்டாமல் வேற ஒரு முகத்தை அந்த முகமூடியின் வழியாக காட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. மனிதர்கள் வாழ்க்கையில் பல சூழலுக்கு ஏற்ப பல்வேறு முகங்களாக மாறுகின்றார்கள், பல்வேறு முகங்களை அணிகின்றார்கள். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உண்மையாக நம்ம யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த சிறுகதை கேட்க வைக்குது. சின்ன சின்ன பொருட்கள் மூலமாக இந்த சிறுகதையை கடத்துறாரு. உதாரணத்துக்கு அப்பாவோட சட்டை, அவங்க மகளுடைய கவுனு, முகமூடி, அவங்க வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய முகமூடி, இதன் மூலமாலாம் கதையை நம்மளுக்கு கடத்துறாரு. இந்த கதை என்ன தான் நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா, மனிதன் உண்மையில் யார் என்பதை மறைத்து பிறர் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதை போல் வாழ்கின்றான். ஓகேவா? நம்மளை மறைச்சிட்டு இன்னொருத்தவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றது மாதிரி நம்ம வாழ்கிறோம். அம்மா, அப்பா, நண்பர்கள், மனைவி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாரு. இறுதியில் எனக்கு முகமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் போயிடுறான். நம்ம நான் எந்த கேரக்டரில் இருக்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம உண்மையான நம்மை இழந்துடுறோம். அதாவது நம்ம உண்மையாலுமே நம்மளை இழந்துடுறோம். போலியான வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்றைக்கு இன்னொருத்தவங்களுக்காக வாழ்கிறோமோ அதை சொல்கிறாங்க. இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு பெருசாக கிடையாது. ஒரே ஒரு நாயகன் இருக்கிறான். அந்த நாயகனுக்கு பல முகங்கள் அந்த நாயகனுக்கு இருக்குது. அந்த நாயகன் யாரும் இல்லை, அந்த கதையில் வரக்கூடிய அது அப்படிங்கிற ஒரு மனசாட்சி. அந்த மனசாட்சி ஒரு நாயகனை பார்த்து கேள்வி கேட்கும். ஓகேவா? மனசாட்சிக்கிட்ட அவன் கேள்வி கேட்குறான், மனசாட்சிக்கிட்ட பேசுகிறான், நம்ம எப்படி இருக்கிறோம் இது இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கிட்ட இது பண்ணுறான். நாயகனுடைய மனசாட்சி அவனுக்குள்ளேயே கேள்வி கேட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொண்டு வருது. இப்போ ஆசிரியருடைய எழுத்து நடை, இந்த கதையில் ஆசிரியர் எப்படி எழுதுகிறான்னா, பிரபஞ்சனுடைய நடை இந்த கதையில் நிறைய உருவகத்தை கொண்டு வராரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எளிய மொழியில் இருக்குது, ஆழமான கருத்துக்கள் இருக்குது, உரையாடல் வழியில் சிந்திக்க வைக்கும் ஒரு அழகான நடை, நேரடியாக சொல்லாமல் உணர்த்தும் எழுத்து. அந்த எழுத்துக்கள் நேரடியாக சொல்ல, ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயத்தை என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது உணர்த்துது. இந்த கதை சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இன்றைய சமுதாயத்துக்கு மக்கள் அப்படிங்கிற நம்ம யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லுது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ்கின்றார்கள். நம்மளாம் அப்படி தானே வாழ்கிறோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு தானே வாழ்கிறோம். இந்த கதை நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா, போலியான முகம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். உண்மையாக நம்மை இழக்கவே கூடாது. மனசாட்சிக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. நம்ம இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்முடைய உண்மையான தன்மையை பாதுகாத்துக்கணும். அதே சமயத்தில் எல்லோருக்கும் பிடிக்க முயற்சிக்க வேண்டாம். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சிக்க வேண்டாம். தேவையில்லாத முகமூடிகளை அணிய வேண்டாம். அதாவது இன்னொருத்தவங்களுக்காக வேறு மாதிரி வாழ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாட்சியை மதிக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, என்னதான் நம்ம இந்த கதையும் இதனுடைய கதையில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களும் நம்ம கேட்டாலும், அந்த கதை எப்படி தான் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கதை இப்படி தான் மூவ் ஆகுது. இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றுகிறது, ஆனால் அது நம் ஒவ்வொருவரையும் பிரதிபலிக்கிறது. ஒரு நாள் நாயகனின் வீட்டுக்கு அது என்ற ஒன்று வருகிறது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசாட்சி. அது அவனிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. அவன்
பயன்படுத்தும் அப்பாவின் சட்டை அவன் பாதுகாப்பான ஒரு முகமூடியாமா. அவன் அணியும் பெண் குழந்தை கவுன் அவன் அடைக்கப்பட்ட உணர்வுகளின் அடையாளமாமா. பிறகு அவன் பல முகங்களை காட்டுகின்றான். நண்பர்களுக்கு ஒரு முகம், குடும்பத்திற்கு ஒரு முகம், சமுதாயத்திற்கு ஒரு முகம். அதற்கு மனசாட்சி கேட்கிறது, நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய் என்று. கதையினுடைய முடிவில் உனது உண்மையான முகம் எது என்று கேட்டபோது அவன் சொல்கின்றான், எனக்கு முகமே கிடையாது என்று சொல்கின்றான். இதன் மூலம் எழுத்தாளர் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பல முகமூடிகளை அணிந்து கொண்டு உண்மையான நம்மை இழந்து விடுகின்றோம். அதனால் நண்பர்களே, நாம் யார் என்பதை மறக்காமல் உண்மையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கதையில் எழுத்தாளர் நம்மளுக்கு கடத்துறாரு. எனவே இந்த கதையை நம்மளுக்கு கொடுத்த பிரபஞ்சன் என்கின்ற வைத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஏதோ ஒரு வாழ்வியல் கதை இருக்கல நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.